நீ நினைத்திராத மிகப்பெரிய ஆச்சரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கின்றது. நான் உன் கண்களில் பட்டு நீ என்னுடைய வேலையும் தொட்டுவிட்டாய். உன் மனம் நிரம்பிய அளவு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இது உன் கையில் கிடைத்த பாக்கியம், உன் விதியில் இருந்த அதிர்ஷ்டம், உன் வாழ்வில் கிடைத்த திருப்பம். அனைத்தும் இன்று ஒரே நேரத்தில் நடந்திருக்கின்றது. இந்த பழனி முருகனை மனதில் நினைத்து ஒரு விஷயத்தை நீ தொடங்கினாயானால் அது ஒரு நல்ல குறியாக இருக்கும். அது பாக்கியத்தின் குறி. தொடங்கும் பொழுதே முருகன் உனக்கு நினைவில் வந்து இருந்தால் அந்த விஷயம் நல்ல வெற்றியை தான் பெறும் என்பது முக்கிய குறிப்பு. ஒரே ஒரு தொடுதல் அது உன் கதவை திறந்தது, உன் மனக்கதவை திறந்தது. அடைபட்டிருந்த வாய்ப்புகள் அனைத்துமே உள்ளே வந்து விட்டது. முருகன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன் என்பதற்கான அடையாளம்தான் இந்த தொடுதல். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் உன்னுடைய வேலையை முடிக்க விடாமல் இருந்தது. திடீரென அந்த தடைகள் எல்லாம் அகன்று நீ எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் யாரோ ஒருவர் வந்து பெரிய உதவியை தானாக செய்வார்கள். உன் கஷ்டங்கள் எல்லாம் தானாக தீர்ந்துவிடும். அது யாரோ ஒருவராக இருக்கலாம். அவரின் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த முருகன் நானே வந்து நேரடியாக உனக்கு உதவியை செய்யலாம். உன் விருப்பமான செய்தி நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சி எப்பொழுதும் ஓடி சென்று பிடிக்க வேண்டிய ஒன்று அல்ல. சில சமயம் அது நம்மை தேடி வருவது. அப்படிதான் இந்த சமயம் உன்னை தேடி வரப்போகின்றது அந்த பெரும் மகிழ்ச்சி. நீ வீட்டில் இருந்தபடியே இருக்கையில் தொலைபேசியில் நல்ல செய்தி வரும். ஒரு வழக்கமான பாதையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது புதிய வாய்ப்பு தரும் ஒருவர் நீ சந்திப்பாய். நீ சாமானியமான நாளில் இருந்தபோது கூட திடீரென ஒரு பரிசு கிடைக்கும். இப்படி திடீரென்று பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வந்தே தீரும். கடற்கரையில் நடக்கும் பொழுது சாதாரண கல்லென நினைத்து எடுத்த சிப்பி உள்ளே முத்து கொண்டிருக்கும். அதுபோல சாதாரண நாளென நினைத்த நாளில்தான் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கும். ஒரு பழைய புத்தகத்தை திறந்த பொழுது உள்ளே ஒரு புதையல் வரைபடம் கிடைப்பது போல நீ எதிர்பாராத விஷயங்களில் வாழ்க்கை உனக்கு பரிசை கொடுக்கும். வறட்சியில் மண்ணை நனைக்கும் மழை போல உன் மன வறட்சியை நனைக்க மகிழ்ச்சியை நான் அனுப்பி வைத்து விட்டேன். நீ நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தால் நான் உன் வாழ்க்கையில் வேலையை தொடங்குவேன். உன் முகம் மலர, உன் வீடு வளம் பெற, உன் பாதை பாதுகாப்பாக அமைய அனைத்தையும் நான் செய்வேன். சில நேரங்களில் மகிழ்ச்சி வந்து சேரும் முன் சின்ன சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனை உன்னை மகிழ்ச்சிக்கு தகுதிப்படுத்தும் பரிசோதனை மாதிரிதான். நீ மனம் தளராமல் இருந்தால் உன் வாழ்க்கை விரைவில் பெரும் மகிழ்ச்சி வந்து தங்கும். இது என்னுடைய அருள்வாக்கு. என்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல செயலை செய்து பார். மனதில் வரும் நல்ல எண்ணங்களை உடனே செயல்படுத்திப்பார். பிறருக்கு உதவிப்பார். உன் அதிர்ஷ்ட கதவுகள் தானாக திறப்பதை நீ பார்ப்பாய். சட்டென என்னுடைய வேலை தொட்டதின் காரணமாக இந்த நொடிய உன்னுடைய விதி மாறிவிட்டது. உன் கண்ணில் ஒளி வந்து விட்டது. உன் இதயத்தில் ஆனந்தம் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவு வந்து விட்டது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடுத்த படியும் வெற்றியின் படியாக தான் இருக்கும். இனி எப்பொழுதும் நான் உன்னை தாங்கும் தூணாக, காக்கும் கரங்களாக செயல்பட்டு உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன். எந்த இடத்திலும் நீ சோர்ந்து போகாமல், தாழ்ந்து போகாமல் உன்னை உயர்த்தும் கரங்களாக என்னுடைய 12 கரங்களும் செயல்படும். உன்னை காக்கும் கண்களாக என்னுடைய 12 கண்களும் காத்து நிற்கும். எங்கு சென்றாலும் உன் பின்னே நான் வருவேன். துன்பங்கள் உன்னை நெருங்க விடாமல் இன்பங்கள் உன்னை சூழ நான் வழி செய்து கொண்டே இருப்பேன். என்னை வணங்கும் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன், தவிக்க விட மாட்டேன். பெரும் மகிழ்ச்சியை தேடி வர செய்வேன். என்னை நம்பி நிற்கின்றாய், நீ நிர்கதியாக விடப்பட மாட்டாய். நான் காத்து அருள்வேன். நல்லது நடக்கும்.